ஏன் 70 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? எதுக்கு 70 வருஷம் கரெக்டாக? 70ன்னா பூரணமானதுன்னு சொல்லி 7 பூரண நம்பர்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஏன் 70 வருஷம்? ஏன் 70 வருஷம்? ஒரு தரம், 2 தரம், 3 தரம். ஒவ்வொரு 7வது வருஷமும் அதாவது ஓய்வு வருஷம். இது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த 7வது வருஷத்தை ஓய்வு வருஷமாக விடணுங்கிறாரு. ஏன் ஓய்வு வருஷம் கொடுக்கணும்னு சொன்னார்? ஏன் ஓய்வு வருஷம்? அதாவது எந்த விவசாயமும் பண்ணக்கூடாது அந்த வருஷத்தில். நிலத்தை அப்படியே ஓய்வாக விட்டுறணும். அதை தானாக விளையிறத விளைச்சி விட்டுறணும். எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது ஒரு வருஷத்தில். ஏன் அதை சொன்னார்? ஆமாம், அதே தட்ஸ் ஈக்காலஜி. நீ போட்டு நிலத்தை அடித்து எடுத்தேன்னா அதில் உள்ளது எல்லாமே போயிடும். இன்னும் ஒரு வருஷம் நீ அதை விட்டு என்ன செய்யும்? இன்னும் ஒரு அடுத்த 7 வருஷத்துக்கு வரும். கிவ் ரெஸ்ட். அதாவது ஒவ்வொரு முறையும் எனக்கு மனுஷனுக்கும் 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் என்ன ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த விவசாயத்துக்கு என்ன சொல்கிறார்? ஒரு 7வது வருஷம் அவனை விடணும், அந்த இதை விட்டுறணும். அந்த விடும்போது என்ன செய்கிறாரு? ஒன்று, சரியானபடி இந்த நிலத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு. ஒன்று. 2வது, அதுக்கு மேலே என்ன சொல்கிறாரு? அந்த நாளில் விளையிறதெல்லாம் எதுக்கு? யாருக்கு? ஏழைகள், விதவைகள், அனாதைகள், திக்கற்றோர், வெளியிலேருந்து அதாவது கைதிகளாக வந்தவர்கள் அல்லது குடியேறினவர்கள், இந்த ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அகதிகளாக வந்தவங்க, இவங்களுக்கு எப்படி சாப்பாடுன்னா அந்த 7வது வருஷத்தில் எங்கெல்லாம் விளையுதோ அதை அவங்க எடுத்துக்கலாம். அதோடு கூட ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். அதோடு கூட காட்டு மிருகங்கள். ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்களேன். இந்த டோட்டல் ஈக்காலஜி எல்லாவற்றையும் அவர் பார்க்குறாருல. ஒன்றுமே இல்லைன்னா ஆடு மாடுலாம் என்ன செய்யுது? இப்போ காட்டு மிருகங்களுக்கெல்லாம் சரியான இடம் இல்லை. அதை போய் மரத்தை வெட்டி எடுத்துனா எங்கே வருது? நாட்டுக்கு தான் வரும், ஊருக்குள்ளே தான் வரும். அது என்ன சொல்லும்? திரும்ப என் வீட்டுக்குள்ளே நீ வந்துட்ட, உன் வீட்டுக்குள்ளே நான் வர்றேன், இவ்வளோதானேப்பா. மாட்டுக்கு சாப்பாடு போடலன்னா பேப்பரை தான் சாப்பிடும், பிளாஸ்டிக்கை சாப்பிடும். பால் எதுவுமே வரும்? பிளாஸ்டிக் பையில் தான் வருமோ? ஓகே. தேசம் ஓய்ந்திருக்க வேண்டும் 7வது வருஷம். அவங்க செய்யாததுனால இந்த 7-10 வருடங்கள், அது 70 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க. ஓய்வு ஆண்டு ஏழைகளுக்கு ஏழ்மையிலிருந்து மறுபடியும் அவங்களுக்கு புது வாழ்வு தொடங்கிறதுக்கு கர்த்தர் வைத்திருந்த ஒரு அனாதை திட்டம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது தேவ ராஜ்யத்தினுடைய திட்டம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். எதையுமே யாருமே தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. அப்படி தான் நம்ம படிக்கிறோம். பிடிக்கப்பட்டு போனார்கள், 70 வருடம் இருந்தாங்க. இந்த நாட்களில் நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் எசேக்கியனுடைய புத்தகம், அதுக்கடுத்ததாக சிறையிருப்பினுடைய நாட்களிலே தானியேலுடைய புத்தகம். தானியேலுடைய புத்தகத்தில் தான் என்ன சொல்கிறார்? மேதியர் வருவார்கள், பெர்சியர்கள் வருவார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மேதியருடைய ராஜ்யம், பெர்சியருடைய ராஜ்யம் எப்படி வரும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்னொன்றும், ஏசாயாவுடைய புத்தகம் எழுதப்பட்டதுக்கு பின்பதாக கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு பின்பதாக ஒரு ராஜா வருவார். அவர் பேர் கோரேஸ். கிழக்கிலிருந்து ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவேன். அவர் பேர் கோரேஸ். அவன் என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அவனை நான் என்ன செய்கிறேன்னா ஒரு மெய்ப்பனாக எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் எடுக்கும்பொழுது மக்களுக்கு என்ன கொதிப்பாக இருக்கும், யாரையோ ஒரு ஆளை மெய்ப்பனாக கொண்டு வரக்கிறான்னு. இந்த கோரேஸுங்கிற ராஜா இப்போ தான் வரப்போகிறார். அவரை குறித்து 130 வருஷம் 150க்கு முன்பதாக சொல்கிறார். ஆமாம், எது? ஆமாம், அந்த மேதியர் பெர்சியர்லாம் இந்த மாதிரி தான் திரும்ப வரவங்க. பெர்சியன் தான் அவர். யூதா ஜனங்களுடைய சிறையிருப்புடைய காலத்தில் பாபிலோனியர்களே மேதியர் பெர்சியர் என்ற புதிய பேரரசு மேற்கொண்டது. இந்த நாட்களில் தான் தானியேல் புத்தகம் எழுதப்பட்டது. தானியேல் புத்தகம் அந்த நாளில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ராஜ்யம் வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து எழுதுகிறார். ஒரு பெரிய ஒரு சிலையை காட்டுறாருல. தலை பொண்ணுனாலும், மார்பு வெள்ளினாலும், அடுத்தது வெங்கலத்தினாலும், இரும்பும் மண்ணும் கலந்து இருக்கக்கூடியது ஒரு கல், தள்ளப்படாத, கையால் தள்ளப்படாத ஒரு கல். அதை ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு ராஜ்யம், அந்த ராஜ்யம் விழுந்து போகும், எல்லாமே விழுந்து போகிறது அப்படிங்கிறார். இதுதான் தானியேலுடைய எடுத்து படைப்பில் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த மாபெரும் வரலாறு என்னாச்சு? 2வது அதிகாரத்தில் வருது. தானியேல் 2வது அதிகாரத்தில். தானியேலுடைய புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அநேக நேரங்களில் நம்ம 7வது அதிகாரத்தை விட்டுருவோம். 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம அவசியம் படிக்க வேண்டியது. ஏனென்றால் வரக்கூடிய ஒருவர், அவர் தெய்வகுமாரன். அவர் மனுஷனாக வருவார், அவர் தெய்வகுமாரன். அவரிடத்தில் கர்த்தத்துவம் உண்டு,
மனிதத்துவம் உண்டு, அவர் ஒருத்தர் வருவார்னு சொல்கிறார் இந்த 13வது வசனம் 14வது வசனத்தில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த பெர்சியர், அந்த மேதியர் பெர்சியர் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, சரி எவன் வேணா சிறைச்சாலையிலேருந்து கொண்டு வந்தியாரோ எல்லாரையும் திருப்பி ஊருக்கு அனுப்பிடு, ஊருக்கு அனுப்பி அவன் திரும்ப அவங்க இருக்கட்டும், ஆனால் என்ன செய்யி எங்களுக்கு மட்டும் கப்பம் மட்டும் கட்டிடு, பணம் மட்டும் கட்டிடு அப்படின்னு ஒரு இது கொண்டு வர்றாரு. அதே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோரேஸ் ராஜா என்ன செஞ்சுருக்காரு, அது ஏசாயாவுடைய புத்தகத்தை படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. படித்து தான் பேர் எழுதியிருக்கிறத பார்த்தோன்னா ஒரு ஆண்டவருக்கு இத்தனை வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என் பேர் வச்சுருக்காருங்க பாரு அப்படின்னு சொல்லி, சரி கர்த்தருடைய சித்தத்தை செய்வோன்னு சொல்லி அவரை அறியாதவர்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறாங்க. அதுதான் தானியேலுடைய புத்தகத்தை, நீ என்னுடைய பெயரை நாமத்தை அறியாதிருந்தும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்கிறார். வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் ஆண்டவர் அநேகரை கொண்டு வருவார். 3 பிரயாண குழுக்களாக வர்றாங்க, திரும்ப எருசலேமுக்கு போகிறாங்க. திரும்ப இந்த ஆரோகண சங்கீதம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குல்ல, இதெல்லாம் இந்த நாட்கள் எழுதப்பட்டது. அவங்க திரும்ப பிரயாணப்பட்டு வரும் பொழுது அந்த மலையில் ஏறும்போது ஆரோகண சங்கீதம்னு அசெண்டிங், அப்படி மேலே ஏறுற சங்கீதம், அது எழுதக்கூடிய முறைமையே அப்படி தான் இருக்கும் எழுதுறது. 3 பிரயாண குழுக்களாக வர்றாங்க. முதலாவது பிரயாண குழு வந்து எருபாபேல் என்பவருடைய தலைமையில் வருது. முதலாவது பிரயாண குழு யார் பேர் தலைமையில்? எருபாபேல். அவர் வந்து என்ன செய்கிறாரு, முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஆலயத்தை கட்டுறாரு. ஆலயத்தை திரும்ப கட்டி திரும்ப ஆராதனை ஆரம்பிக்கிறார். அவங்க தான். இரண்டாவது ஒரு கூட்டமாக வர்றாங்க, எஸ்ராவுடைய தலைமையில் வர்றாங்க. எஸ்ரா வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வரிசை ஆரம்பிக்கிறார். இவர் வந்து திரும்ப அந்த ஸ்டோரியை அவர் சொல்கிறார். எஸ்ரா வந்து அவ்வளோ ஸ்டோரியும் சொல்கிறார், கம்ப்ளீட்டாக நம்ம அந்த படிக்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை சொல்கிறார். அவர் என்ன செஞ்சார்னா, அவர் சொல்ல மொக்கத்தில் வந்து அதை எருசலேமுடைய ஆலயத்தை கட்ட அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய உற்சாகம் வந்துச்சு. ஆனால் இவர் வேதத்தை படித்து அவர் சொல்ல உபவாசமும் அழுகையும் மனம் வருந்துதலும் ஒரு பெரிய எழுப்புதலே நடக்குது. எழுப்புதல் ஆடல் பாடலிலே அல்ல, கண்ணீரிலும் புலம்பலிலும் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுதலும் வரும். ஆலயத்தை கட்டினார் செருபாபேல். எஸ்ரா என்ன செய்ய, வேதத்தை போதித்து மக்களுடைய இருதயத்தை கட்டினார். மூன்றாவதாக ஒரு குழு வந்தது, அது நெகேமியாவோட ஒரு குழு வந்தது. நெகேமியா வந்து ஒரு கவர்னர். இப்போ கவர்னர் வந்தோன்னே என்ன செய்கிறாரு, இதை நம்ம சரியானபடி நம்ம இந்த ஊரெல்லாம் சரியாக மறுபடியும் கூட்டணும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டினார். அப்போ ஒரு பாதுகாப்பு வேணும், இன்னுமே நம்ம வந்து ஒரு அலங்கத்துக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி திரும்ப கட்டுறாரு. ஆக சொல்லி பார்ப்போமா, முதலாவதாக வந்த கூட்டம் செருபாபேல் தலைமையில். அவர்கள் என்ன செய்தார்கள், ஆலயத்தை கட்டினார்கள், மக்களை திரும்ப ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. இரண்டாவதாக வந்த குழுக்கள் எஸ்ராவுடைய தலைமையில் வந்த எஸ்ரா அநேக பேச்சுக்கள், அதை நீண்ட சொற்பொழிவு சொல்றாரு, வேதத்தை போதிக்கிறார். எனவே அவருடைய இருதயத்தை கட்டுகிறார். மூன்றாவதாக வந்தவர் அவரோடு கூட்டத்தோடு வந்தவர்கள். அவர் என்ன செய்யறாரு, அலங்கத்தை கட்டினார். சரி, மறுபடியும் சொல்லி பாருங்க, யாராவது ஒருத்தங்க, ஒரே ஒருத்தங்க சொல்லுங்க. முதலாவது எருபாபேல் தலைமையில் வந்தவங்க ஆலயத்தை கட்டினார்கள். அப்புறம் எஸ்ராவின் தலைமையில் வந்தவங்க இருதயத்தை மக்களுடைய இருதயத்தை திருப்பினார்கள். அதுக்கப்புறம் நெகேமியாவுடைய தலைமையில் வந்தவங்க அந்த எருசலேமுடைய அலங்கத்தை கட்டினார்கள். இவர்கள் முன்பதாக பின்பதாக வந்தார். ஆக எஸ்ரா நெகேமியா இந்த நாட்களில் தான் எழுதப்பட்டது எஸ்தருடைய புத்தகமும். அது எஸ்தருடைய புத்தகத்திலேயே நம்ம இந்த வரலாறு பார்க்குறோம், எஸ்ரா நெகேமியாவுடைய புத்தகத்திலையும் வரலாறு பார்க்குறோம். இந்த நாட்களிலே 3 தீர்க்கதரிசிகள் அவர்களோடு கூட இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆகாய், சகரியா, மல்கியா. எஸ்ரா நெகேமியா எஸ்தருடைய நாட்களிலே நாம் அதோடு கூட சேர்ந்து வாசிக்க வேண்டிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஆகாய், சகரியா, மல்கியா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் வந்து இந்த எஸ்ரா நெகேமியாவை பார்க்கும் பொழுதே அதில் கூறப்பட்டிருக்க அனைத்துமே வந்து ஆகாயனுடைய புத்தகத்தில் வரும், சகரியாவில் வரும், மல்கியாவில் வரும். ஏன்னா காணிக்கையை பற்றி பேசுகிறாருல்ல, ஆலயம் கட்டப்பட்டுச்சு, ஆலயம் திரும்ப கட்டப்பட்டதுனால காணிக்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. மாபெரும் வரலாறு, சிறையில் இருந்து ஆண்டவர் விடுதலை செய்து கொண்டு வருகிறார். ஏன்னா இதை சொல்லியிருக்கிறார். எங்கே சொன்னார்னா, நம்ம இதை படிக்கும்போது திரும்ப அதை படிப்போம். அதாவது உபாகமத்தினுடைய புத்தகம் 30வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள், நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க. 18வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார், மோசையை போல் ஒரு தீர்க்கதரிசி வருவார்னு சொல்கிறாரு. சிறைப்பட்டு போன பிறகு நீங்கள் அங்கேருந்து கூப்பிடும்போது திரும்ப உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். ஏன்னா கர்த்தர் தாம் சொன்னதை முடிக்கும் அளவும் கைவிட மாட்டார். அவர் சொன்னது என்ன,
என்ன சொன்னார்? உங்கள் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய பெரிதான திட்டம். அந்த திட்டத்துக்கென்று ஒரு குடும்பத்தை ஒரு குழுவை ஏற்படுத்தினார். அவர்கள் எப்பொழுதுதான் கீழே விழுந்தாலும் கர்த்தர் தம்முடைய வாக்கை மாறாதவர் இல்லையா? நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த உடன்படிக்கை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோம்? உடன்படிக்கை திரும்ப பெறப்பட முடியாதது, இர்ரிவோக்கபிள். அதை மாற்ற முடியாது. அது வேண்டாம், கழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இந்த ஆட்டத்தை ஆரம்பிப்போங்கிறது நம்ம தான் செய்வோம். கர்த்தர் தாம் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இப்போ ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், என்னெல்லாம் நடக்க போகணும் எல்லாமே தெரியும். இந்த நாட்களில் தான் என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 400 வருடங்கள்னால் அந்த கடைசி தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலிருந்தும் யோவான் ஸ்நானகன் வந்த அந்த நாட்கள், அதாவது நம்முடைய சுவிசேஷம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கர்த்தருடைய வசனமே இல்லாத வருஷங்கள். The silent years, the silent 400 years. முதல்ல நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்களா? ஒரு 400 வருஷம் வந்து நம்ம ஆதியாகமத்திற்கும் யாத்ராகமத்திற்கும் இடையில இல்லை. இங்கே இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி புத்தகமாகிய மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த பேப்பருக்கு அர்த்தம்னா 400 வருஷங்கள். அந்த 400 வருஷத்தில் அந்த இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 400 வருஷத்தில் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறார். காலங்கள் நிறைவேறின போது அப்படின்னு நம்ம படிப்போம். அது என்ன காலங்கள் நிறைவேறினது? இந்த நாட்களில் தான் ஆண்டவர் ஒரு கிரேக்க ஒரு போர் வீரனை எழுப்புறார். 30 வயசு, ஒரு யங் மேன். அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகம் முழுவதையும் நான் வந்து ஆண்டு கொள்ள போகிறேன்னு வர்றார். என்னங்க? மகா அலெக்சாந்தர் ஆரம்பித்து அங்கேருந்து அந்த 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 மத்திய பகுதி அவ்வளவையும் வென்று கிட்டத்தட்ட என்ன இது என்னது இந்தியா வரைக்கும் வர்றாரு. அது வரைக்கும் கொண்டு வந்துடுறார். இந்து தேசம் வரைக்கும் கொண்டு வர்றார் மகா அலெக்சாந்தர். இவருடைய கலாச்சாரம் வந்து கிரேக்க கலாச்சாரம் தத்துவத்திற்கு பெயர் போனது. அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பானது. அதை என்ன சொல்லலாம்? அந்த கிரேக்க மொழியை என்ன சொல்லுவாங்க? செம்மொழின்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில் எல்லாமே பேசப்பட்டது. அப்போ என்ன நினச்சுன்னா, இந்த முழுமையான அனைத்து பகுதிகளிலுமே இப்போ கிரேக்க மொழியானது பொது மொழியாகிவிட்டது. இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கிரீக். இது ஏன் ஆண்டவர் இதை கொண்டு வர்றாருன்னு ரொம்ப நல்லா திட்டத்தை நம்ம பார்க்கணும். அந்த பகுதி முழுவதுமாக எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இதற்கு பின்பதாக ரோம சாம்ராஜ்யம் வருது. அந்த பகுதியில் ரோம சாம்ராஜ்யம் எதற்கு பேர் போனதுன்னா, அரசு எப்படி அமைக்கப்பட வேண்டும், எப்படி ஒழுங்காக மக்கள் இருக்க வேண்டும், அதுக்கு அடுத்ததாக அதோடு கூட அவர்கள் அமைதி, இந்த பீஸ் ஆஃப் த ரோமன் எம்பையர், அது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லா இடத்துலையும் சமாதானம் இருக்குது. ஆனால் இந்த நாட்களிலே மேசியா வருவாருங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு மேசியா வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இருந்தது. ஆக இந்த நாட்களில் தான் என்ன நடந்துச்சுன்னா, செப்டூஜியன் என்று சொல்லக்கூடிய இந்த முந்தைய ஏற்பாட்டை வந்து என்ன செய்யாங்க, கிரேக்க மொழியில் மொழியாக்க மாட்டாங்க. இது எழுதப்பட்டது இந்த எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தா LXX எல் அது 50 10 100 சரி 50 ஒரு 10 60 10 70 செப்டூஜியன் பண்ணுவாங்க. 70 பேர் சேர்ந்து அதை வந்து மொழிபெயர்த்தார்கள் என்றும் வெவ்வேறு இடங்களில் எல்லாரையும் வந்து திரும்ப பார்க்கும்போது கரெக்டாக அதே மொழிபெயர்ப்பு எல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அது இந்த நாட்களில் அநேக இடங்களில் வேதாகமத்தை, அதாவது முந்தைய ஏற்பாட்டை அவர்கள் என்ன செஞ்சாங்க, கிரேக்க மொழியில் பண்ணாங்க. இதனால தான் நம்ம புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஏன்னா கிரேக்க மொழியில் எழுதுனா ஆண்டவருடைய சுவிசேஷமானது எல்லா இடங்கள்லையும் போயிடும். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி கர்த்தருக்கு வசனங்கள் இல்லாதது போது கர்த்தர்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் மக்கபியர் என்று சொல்லி போராளிகள்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. யோவான் ஸ்நானகன் வந்து பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னபோது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், ஒரு மேசியா வருவார், அவர் நம்மை மீட்பார் என்று சொல்லி. கர்த்தர் தன்னுடைய வாக்கை மாறாதவர். நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம், புதிய ஏற்பாடுக்குள்ளே வந்திருக்கோம். தொடர்ந்து இது குறித்து நாம் பார்ப்போம்.